ஆந்திர வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் 19 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் திருப்பதி அருகே உள்ள சுத்ன சேஷசல வனப்பகுதியில் வனத்துறையினர் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 தமிழர்கள் பலியாயினர். செம்மரக்கட்டைகளை வெட்டி கடத்த முயன்ற போது 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஆந்திர வனத்துறை தெரிவித்தது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் அலிபிரியில் உள்ள ரொய்யா அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. தொடர்ந்து உடல்களை அடையாளம் காணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 8 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கொல்லப்பட்டவர்களில் திருவண்ணாமலை மாவட்டம் முருகப்பாடியைச் சேர்ந்த மூர்த்தி முனுசாமி, வேட்டகிரிப்பாளையத்தைச் சேர்ந்த பெருமாள், சசிகுமார், முருகன், அர்ஜுனாபுரத்தைச் சேர்ந்த மகேந்திரன், கலசமுத்திரத்தைச் சேர்ந்த பழனி மற்றும் செவ்வாதுமலை மேல்குச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பது தெரிய வந்துள்ளது. இதேபோல தருமபுரி மாவட்டம் அரசநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், வெங்கடேசன், சிவக்குமார், லக்ஷ்மணன் மற்றும் கலசப்பாக்கம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன், வேலாயுதம், சிவலிங்கம் ஆகியோரது உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மற்றவர்களின் உடல்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் முழு விவரம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே தமிழக அரசின் உத்தரவின் பேரில் ஆந்திரா சென்றுள்ள திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பலியானவர்களின் உறவினர்களை சந்தித்து தகவல்களை சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது. முன்னதாக தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் திட்டமிட்ட கொலை என கூறி ஆந்திர அமைப்புகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். We strongly condemning the fake encounter in which 20 coolies were massacred by the Andhra Pradesh police, and we felt that it is totally fake encounter, and the opening of fire from the police side is one-sided, and the victims doesn't have any deadly weapons with them, and in such a case attacking on the police and the self-defense, the plea of the self-defense by the police has no place at all, because the police are equipped with automated SLR rifles and they can open fire from more than 500 meters, and the other party, that is the coolies, cannot throw stones for 500 meters. It is humanly impossible. It is nothing but killing the people extra constitutionally and extrajudicial killings. These extrajudicial killings should be inquired into by a sitting Supreme Court judge, and a case should be registered against the persons who are all participated and involved in that crime under section 302 IPC along with section 147, 148, 149 IPC, and they should be tried in a special court under the care taken of Supreme Court, and they should be punished for their offense.